சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் அம்னோவின் இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவருமான கைரி ஜமாலுடன் 17வது சபா பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களை ஆதரிப்பதற்காக சபாவுக்கு பயணம் செய்யப் போவதாக தெரிவித்துள்ளார். அம்னோவில் மீண்டும் சேர்க்கப்படுவது குறித்து கேள்விகள் எஞ்சியுள்ள நிலையில் அவரின் இந்த ஆதரவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பரிசானின் இளைஞர் பிரிவு நண்பர்களின் அழைப்பின் பேரில் சபாவுக்கு வருகை தருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்பு அம்னோ இளைஞர் இயக்கத்தில் தம்முடன் இருந்த பழைய நண்பர்களிடமிருந்து தமக்கு அழைப்பும் கோரிக்கையும் வந்துள்ளதாக இன்று 2025 மலேசிய குடும்ப ஓட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். 3 முறை ரெம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கைரி கட்சி ஒழுக்கத்தை மீறியதாக கூறி ஜனவரி 2023 அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் கட்சியின் உயர்மட்ட தலைமையிடமிருந்து குறிப்பாக அம்னோ தலைவர் டதசி டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீதியிடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு கைரி அம்னோவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முந்தைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மலேசியாவின் வலுவான 5.2 விழுக்காடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2025 ஆண்டின் வளர்ச்சி இலக்கான 4.0 விழுக்காட்டிலிருந்து 4.8 விழுக்காட்டை அடைவதற்கான பாதையில் உறுதியாக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் மீள்தன்மை கொண்ட உள்நாட்டு தேவை, நிலையான தொழிலாளர் சந்தை மற்றும் அதிக வளர்ச்சி கொண்ட மதிப்புள்ள துறைகளில் தொடர்ச்சியான முதலீடுகள் மூலம் நிலையான பொருளாதார உந்துதலுக்கான உறுதியான அடித்தளத்தை நாடு உருவாக்கி வருவதாக கூறினார். அதே நேரத்தில் எஸ்டிஆர் போன்ற சமூக உதவி திட்டங்களால் ஆதரிக்கப்படும் மக்களின் வருமான நிலைகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் நுகர்வோர் செலவினத்திற்கும் பங்களித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் உற்பத்தி துறையின் விற்பனை மதிப்பு 3.5 விழுக்காடு அதிகரித்து 500.1 பில்லியனை எட்டியது. தொழில்துறை உற்பத்தி குறியீடு 4.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மொத்த வர்த்தகம் 3.7 விழுக்காடு அதிகரித்து 769.8 பில்லியனை எட்டியது. வர்த்தக உபரி 50.3 பில்லியனை எட்டியது என்று அவர் தெரிவித்தார். நேற்று KLIA முனையம் 1 ஏற்பட்ட நீர் கசிவு விமான நிலையத்தின் கூரை மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த ஒரு ஒப்பந்ததாரரின் தவறு காரணமாக ஏற்பட்டதாக மலேசிய விமான போக்குவரத்து நிறுவனமான MAHB தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் செயல்பாடு தீவிரமடைந்தது என்று விமான நிலைய ஆபரேட்டர் கூறிய போது உள்கட்டமைப்பை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை ஒப்பந்ததாரர் மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நெறிமுறைகளின்படி பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டதாகவும் மேலும் குழுவினர் கூரையை காலி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வானிலை காரணமாக அவசரமாக வெளியேறியதால் ஒப்பந்ததாரர் பாதுகாப்புக்காக வடிகால் புள்ளிகளை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒட்டுப்பலகையை அகற்ற தவறிவிட்டார். இதனால் கூரை வடிகால் அமைப்புகளில் ஒன்று தடைப்பட்டது. இதன் விளைவாக கூரையில் அதிக அளவு தண்ணீர் குவிந்தது. இது பின்னர் கசிந்தது என்று MAHB தெரிவித்துள்ளது. பதில் குழுக்கள் 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்தம் செய்து பாதுகாத்ததாகவும் அதன் பிறகு அனைத்து அமைப்புகளும் இயல்பான செயல்பாடுகளை தொடங்கியதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சபா துவாரானில் உள்ள வேட்புமனு மையத்தில் இன்று காலை பார்ட்டி கபாங்சான் சபா வேட்பாளர் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கியூலு தொகுதியில் போட்டியிடும் துசி ஜிங்கிங் என்ற சம்பந்தப்பட்ட வேட்பாளர் வேட்புமனு படிவத்தை சமர்ப்பிக்கும் முன்பே மயக்கமுற்றதாக சபா மீடியா செய்தி வெளியிட்டுள்ளது. பரிசான் நேஷனலின் சுலைமான் வேட்பாளர் டாக்டர் ஜானூன் ரிசால் தைஜுதீன் மற்றும் அதே தொகுதிக்கான வரிசானின் வேட்பாளர் ஜோசப் லீ ஆகியோர் மருத்துவ பணியாளர்கள் வருவதற்கு முன்பு தூசிக்கு உதவ விரைந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை சுங்கைதுவாவில் உள்ள ஒரு வீட்டின் அருகே தொப்புள் கொடியுடன் புதிதாக பிறந்த ஒரு பெண் குழந்தை கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. காலை 6:28 மணியளவில் புகார் அளித்த பொதுமக்களில் ஒருவரால் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதாக சப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் அன்வர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த தகவலின் பேரில் சப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தைச் சேர்ந்த ஒரு குழு பினாங்கு காவல்படை தலைமையகத்தின் தடயவியல் பிரிவுடன் சேர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை உயிருடன் மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை சப்ராங் ஜெயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு அது ஆரோக்கியமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பின்னர் மேல் நடவடிக்கைக்காக சமூக நலத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக அன்வார் கூறினார். குழந்தையை கைவிடும் நோக்கத்துடன் பிறப்பை மறைத்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 317 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இன்று காலை ஜலான் கோலாசலாங்கூரில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 61 வயது நபர் ஒருவர் படுகாயமடைந்தார். காலை 8:20 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் புரோடுவா அக்ஸியா, புரோடுவா பேசா மற்றும் வாக்ஸ்வேகன் செடான் ஆகிய கார்கள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர அழைப்பு வந்ததை அடுத்து சுங்கைபுலோ தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காலை 8:30 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புத்துறையினர் புரோடுவா அக்ஸியாவின் இருக்கையில் சிக்கி பலத்த காயத்துடன் இருந்த 61 வயது முதியவரை மீட்டனர். மேலதிக சிகிச்சைக்காக துணை மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்த விபத்தில் 30 வயதுடைய ஒரு ஆணும் 30 வயதுடைய ஒரு பெண்ணும் லேசான காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா மெர்லிமாவ் தமிழ் பள்ளி மாணவர்கள் கோலாலம்பூருக்கு கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த நிலையில் மாணவர்களுக்கு மலர் டிவியின் சார்பாக விருந்து உபசரிப்பு நிகழ்வு கிள்ளான் சக்தி உணவகத்தில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர், 5 ஆசிரியர்கள் மற்றும் 40 மாணவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க. முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தலைநகருக்கு சுற்றுலா மேற்கொண்ட மாணவர்களுக்கு ஓம்ஸ் அறவாரியம் ஏற்பாடு செய்திருந்த விருந்தோம்பல் நிறைவாக இருந்ததாக மெர்லிமாவ் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மணிமாலா தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மெர்லிமாவ் தமிழ் பள்ளிக்கு ஓம்ஸ் அறவாரியம் ஆதரவை வழங்கி வருவதாகவும், தொடர்ந்து மெர்லிமாவ் தமிழ் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் அனைத்துலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாகவும், அவர்களின் ஒவ்வொரு சாதனையிலும் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் இந்த ஊக்குவிப்பு புதிய சாதனைகளுக்கு வித்திடுவதாக திருமதி மணிமாலா தெரிவித்தார். குரங்கு ஒன்றை துன்புறுத்தியதாக கூறப்படும் ஒரு நபரையும் சம்பவம் வைரலாவதற்கு முன்பு அதை பதிவு செய்த அவரது கூட்டாளியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வைரலான வீடியோ பொதுமக்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பை பெற்றதை அடுத்து 24 மற்றும் 28 வயதுடைய இருவரும் நேற்று இரவு 10 மணி அளவில் கிளந்தானின் ஜலா வாங்கில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் செவ்வாய்க்கிழமை வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பாச்சூர் காவல்துறை தலைவர் இஸ்மாயில் ஜமாலுddin தெரிவித்தார். விலங்குகளை துன்புறுத்தியதற்காக 1953 ஆண்டு விலங்குகள் நல சட்டம் பிரிவு 44(1)A மற்றும் நெட்வொர்க் வசதிகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதற்காக 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் பிரிவு 233 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வீடியோவில் ஒரு நபர் குரங்கை அதன் கழுத்தில் கட்டப்பட்ட மெல்லிய கயிற்றால் இழுப்பதும், குரங்கு தப்பி ஓட போராடும் போது அவர் அதை பல முறை அடிப்பதும் போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளதால் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.